எடப்பாடி மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் அட்டா கழகத்தினுடைய இணைச் செயலாளர் அன்பு சகோதரி சுதா அவர்களே, ஆர் சூர்யா அவர்களே, தம்பி கார்த்தி அவர்களே, பகுதி கழக நிர்வாகிகள், பகுதி கழகத்துறை ஆர் சிந்து அவர்களே, மாவட்ட பிரதிநிதி அம்மாராணி அவர்களே, அதே போல மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட மீனவரணி இணைச் செயலாளர் அன்பு நண்பர் எம் காட்டாண்டி அவர்களே, அன்பு நண்பர் பார்த்தசாரதி அவர்களே, அன்பு தம்பி வி ராம் அவர்களே, மற்றும் என்னுடன் நான் அதாவது மெசேஜை பற்றி வருகை தந்தால் நம்முடைய வட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் பரமேஸ்வரன் குமரன் அவர்களே, ராஜன் அவர்களே, கந்தன் அவர்களே, நண்பர் வேலாயுதம் அவர்களே, சூர்யா அவர்களே, மாரி அவர்களே, வி ஆனந்த் அவர்களே, ராஜா அவர்களே, அதே போல இந்த பகுதியை சேர்ந்த ஹரிஸ் அவர்களே, விவேக் அவர்களே, பாபு அவர்களே, லோகேஷ் அவர்களே, மாலதி அவர்களே, சரஸ் அவர்களே, ஜெயலட்சுமி அவர்களே, கமலக்கண்ணன் அவர்களே, திலீப் பாபு அவர்களே, திருமுருகன் அவர்களே, பூபாலன் அவர்களே, ராஜா அவர்களே, வி ஆனந்த் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கும் நமது இயக்கத்தை சேர்ந்த நமது கழகத்தை சேர்ந்த கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நமது பணிவான வணக்கம். அதாவது என்னன்னா, வாழ்ந்தவர் கோரி மறந்தவர் கோரி மக்களை பொழுது நிற்பவர் யார் என்று கூறுவார்கள். இன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவர் யாராலுமே அம்மாவை மறக்க முடியாது. அதுபோல பல சாதனைகள் அம்மா செய்யறாங்க. குறிப்பா சொல்ல போனா ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில இலவசமா ரேஷன் கடையில இலவசமா அரிசி கொடுத்தது அம்மா ஆட்சியில்தான். அதே போல இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக உங்களுக்கு தெரியும், நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வந்து சென்னை நகர மக்கள் குறிப்பாக இந்த குழாயில் வரக்கூடிய தண்ணீர் அனைத்தையுமே புரட்சி தலைவர் அம்மாவினுடைய சீரிய திட்டத்தால கொண்டு வரப்பட்டது குடிநீர் தண்ணீர். அதே போல பாத்தீங்கன்னா மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சி காலத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் மின்வெட்டு இருந்த காலத்திலேயே நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன், அதாவது 2011 புரட்சி தலைவர் ஆட்சி வந்ததற்கு முன்பாக மின்வெட்டு இருக்குது. அம்மாவினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு மின்வெட்டு இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குனது யார் என்று கேட்டால் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா தான். எல்லோருடைய மனதிலும் நீங்கா இடம் பெற்றவர் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா தான். யார் வேணாலும் சொல்லலாம், அவங்க ஒரு பேரை வச்சுக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடுல அம்மான்னு சொன்னாலுமே அம்மாவே ஜெயலலிதா அம்மா தான். யாராலுமே அழைக்க முடியாத ஒரு திட்டம் அது அம்மா ஆட்சி காலத்துல போட்டதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா ஃபேனு, மிக்சி, கிரைண்டர்னு 3 பொருளை ஒரே இடத்துல கொடுத்தாங்க. அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டுல கடுமையான மின் தட்டுப்பாடு இருக்கு. இந்த டிவியில கூட உட்காந்து பேசுவானுங்க ஒரு 4-5 பேர் ஏர் கண்டிஷன் ரூம். நாங்கெல்லாம் மக்கள் கிட்ட வரமாட்டாங்க, இந்த மாதிரி தெருவில் நிக்க மாட்டாங்க, உங்க முன்னாடி நிக்க மாட்டாங்க, எல்லாரையும் பார்த்து பேச மாட்டாங்க. அப்படியே ஒரு சும்மா டெபிட் ஒரு கார்ல போவாங்க, ஒரு ரூம்ல உட்காராங்க, அவங்க உட்காந்து பேசுவாங்க, அவ்வளவுதான். அங்க என்ன நடக்குதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. மக்கள் மனசுல என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் நானும் பேசணுன்றதுக்கோசம் பேசுவாங்க. அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, தமிழ்நாட்டுல மின்சார தட்டுப்பாடு பெரிய அளவுல இருக்கு. இவ்வளவு மின்சார தட்டுப்பாடு இருக்கும்போது இந்த அம்மா கொடுத்ததெல்லாம் மின்சார சம்பந்தப்பட்டதுதான். மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் கரண்ட்ல இயங்குற பொருள், இதுக்கெல்லாம் எப்படி கரண்ட் கொடுப்பாங்கலாம் பேசினாங்க. ஆனா அம்மா ஒன்னே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்னதை செய்வேன் கண்டிப்பாக. அதே மாதிரி கரண்ட் வந்தது. அது இல்லாம ஒவ்வொரு வீட்டுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமா அதிமுக ஆட்சியில அம்மா தான் கொடுத்தாங்க. 100 யூனிட் இலவச மின்சாரமும் கொடுத்தாங்க. அதே போல அந்த ஃபேன், மிக்சி, கிரைண்டரும் கொடுத்தாங்க. இப்ப கடந்த காலத்துல இப்ப நான் இது அரசியலுக்காக சொல்லல, பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு கருத்தை சொன்னா அதை செய்யணும். சும்மா ஓட்டுக்காக சொல்லிட்டு போக கூடாது.
இப்ப கடந்த ஆட்சிகள் இப்ப இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடியார் வந்து முதியோர் பென்ஷன் அதாவது பெண்களுக்கு 1 லட்சம் கார்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்க. இப்ப டிஎம்கேல 1 லட்சம் கார்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே வந்து நம்முடைய ஆட்சி வந்ததுன்னா சக்கரை கார்டுக்கு கூட, இப்ப சக்கரை கார்டு இப்ப எங்க வீட்டுக்கெல்லாம் கிடையாது, அது போல சக்கரை கார்டுக்கு கூட நான் கொடுப்பேன் 2000 ரூபான்னு சொல்லி எடப்பாடியார் சொன்னார். இந்த 2000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொன்னவன இந்த ஆட்சியாளர் உடனே வந்து நாங்களே 2000 ரூபாய் கொடுப்போன்றார். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை, மழை காலத்துல தான் நிவாரண உதவி கொடுப்பாங்க. இப்ப போன ஆண்டில மழை வந்தது இந்த பகுதியில, எப்பவுமே மழை வந்ததுன்னா மழை நிவாரண உதவின்னு ஒண்ணு தான் என்னுடைய வாழ்நாள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வெயில் நிவாரண நிதி கொடுத்த ஒரே அரசு வந்து இந்த அரசு தான். போன வருஷம் வெயிலே அடிக்கலையா, இல்ல அதுக்கு முந்தின வருஷம் அடிக்கலையா தெரியல, உடனே 2000 ரூபாய் வெயில் நிவாரண உதவின்னு கொடுத்துட்டாங்க. சரி, அந்த 2000 அப்படி விடுங்க, மொத்தம் சேர்த்து 5000 ரூபாய் இன்ப அதிர்ச்சி. காலையில எல்லாம் லட்டெல்லாம் குத்துருப்பாங்க, இன்ப அதிர்ச்சி எல்லாருக்கும் வந்து 5000 ரூபாய் குத்துட்டாங்க, காலையில உங்க அக்கௌண்ட்ல போட்டாங்கன்றாங்க. சரி, ஓகே. அந்த 3000 அதாவது வெயில் நிவாரண உதவி 2000, இந்த 3000 ரூபாய் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது எந்த உதவினா வரப்போற அடுத்த மாசம் கொடுக்குற 1000, அதுக்கு அடுத்த மாசம் கொடுக்குற 1000, அதுக்கு அடுத்த மாசம் கொடுக்குற 1000. என்ன சொல்றீங்க காஞ்சனா, உண்மைதானே? அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா 3 மாச காசு முன்னாடி கொடுக்குறான். ஏன் முன்னாடி கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, தேர்தல் தேதி அறிவிச்சிடறாங்க, அறிவிச்சுட்டா நாங்க கொடுக்க முடியாது. இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் ரேஷன் கடையில ரேஷன் அரிசி கொடுக்க மாட்டாங்களா, அது இலவசம் தானே. நீ கொடுக்கக்கூடிய தொகை மாசம் மாசம் கொடுக்காம சும்மா ஒரு கந்துடைப்பு உடனே வந்து ஒரு 5000 ரூபாய் ஒரு கார்டு கொடுத்தாலும், ஐயோ தளபதி 5000 ரூபாய் கொடுத்தாரு, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாரு. நான் கேட்கிறேன், நம்ம சொல்றாங்க பாதி குடும்பத்துக்கு கிடையாதுன்றாங்க. ஆனா சொல்றேன்னா 5000 ரூபாய் நீங்க கொடுக்கறது, அதாவது ஒரு ஆட்சி வந்த உடனே 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. 28 மாசம் யாருக்குமே 1000 ரூபாய் கொடுக்கல, அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து என்ன பண்ண, நான் என்ன சொல்றேன்னா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறாங்களா அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்ப ரேஷன் கார்டு இல்லாதவங்க, இப்ப சக்கரை கார்டு, இப்போ இதுல எப்படி பிரிச்சாங்கன்னா, இப்ப நீங்க இப்ப ஒரு சாதாரணமா நம்ம ஊர்ல ஒருத்தர் ஒரு கார் வாங்குறாருன்னு வச்சுங்க, டிராவல்ஸுக்கு கார் வாங்கி ஓட்டுறாரு, உடனே அது வந்து ஐடி இருந்து அதை ஒரு வாங்கிப்பாங்க, வாங்கின்னு நீ கார் வச்சிருக்க அதனால உனக்கு அந்த 1000 ரூபாய் கிடையாது. இந்த 1000 ரூபாயிலே ஏகப்பட்ட குழப்படி. அந்த 1000 ரூபாய் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் வீடு வீடாக கிடைச்சுதானா கிடைக்கல. காலையில ஒரு பட்டனை அமுத்தினாங்க, எல்லாருக்கும் 5000 ரூபாய் வந்துச்சு, எல்லாருக்கும் சந்தோஷம், வந்தவங்களுக்கு சந்தோஷம், வராதவங்களுக்கு சரி. நீ வந்தவங்களுக்கு கூட முன்கூட்டி அதை பின்தேடி போட்டு முன்னாடி அது மே மாச காசை தான் இப்ப முன்கூட்டி கொடுக்குறாங்க. இதுதான் உண்மை. இதை வந்து பொதுமக்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இந்த கேஸ் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஒரு தொகையை ஒதுக்குவாங்க மானியம்னு. அந்த மானியத்தை தமிழ்நாடு அரசு வரியை குறைச்சாங்கன்னா அவங்களுக்கு தானா அந்த கேஸ் சிலிண்டருடைய விலை குறையும். கடந்த ஆட்சியில திமுகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கிட்ட மற்றபடி கனிமொழியில என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிலிண்டருக்கு நாங்க 100 ரூபாய் குறைக்கிறோம், கண்டிப்பா ஒரு சிலிண்டர் குறைப்போம்னு சொன்னாங்க. இன்னைய வரைக்கும் சிலிண்டர் விலை குறைக்கல, இன்னும் 1000 ரூபாய் தான், அதே ரேஞ்சில் தான் போயின்னு இருக்குது சிலிண்டர் விலை. ஒரு சிலிண்டர் என்பது இன்னைக்கு யார் வீட்லயுமே வந்து கட்ட அடுப்புல போட்டு யாரும் சமையல் பண்றதே இல்ல, எல்லாருமே சிலிண்டர் தான். சிலிண்டர் இல்லாத வீடே கிடையாது, அதுதான் உண்மை. எல்லா இடத்துலயுமே கேஸ். இப்ப எங்க ஆட்சி நீங்க வருகின்ற தேர்தல்ல அதிமுகவுக்கு வாக்களித்தீங்கன்னா எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் 3 சிலிண்டர் ஆண்டுக்கு இலவசமா கொடுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதிமுக ஆட்சியில கொடுத்த வாக்குறுதி என்னன்னா 3 சிலிண்டர் இலவசம். திமுக ஆட்சியில வந்து 50 ரூபாய் குறைக்கிறாங்க, 100 ரூபாய் குறைக்கிறாங்க, குறைக்கவே இல்லை, இது வரைக்கும் குறைக்கல. நீங்க பாத்துக்கணும் அந்த வித்தியாசத்தை. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, 3 சிலிண்டர் எப்படி சும்மா கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சும்மா சொல்லுவாங்க, ஓட்டு வருஷம் சொல்லுவாங்க, 2000 ரூபாய் நிவாரண உதவி கொடுக்க மாட்டாரு, சும்மா சொல்லுவாங்க. இந்த பஸ் பயணம் இருக்குது, அதுக்கு வந்து இப்ப மகளிர்லாம் பஸ்ல போறாங்க, ஆண்களும் பஸ்ல போற அளவுக்கு பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடைமுறையில சாத்தியப்படுமான்னு சொல்லுவாங்க. அதாவது
எல்லாமே சாத்தியப்படும். அறிவு இருந்தா சாத்தியப்படும். அறிவானவர் முதல்வராக இருந்தால் அறிவுபூர்வமான திட்டங்களை தீட்டி பொதுமக்கள் பயன்பெறுகின்ற வகையில சிறப்பான முறையில அது நடைமுறை கொண்டு வரப்படும். இப்ப பாருங்க, அம்மா மினி கிளினிக் இங்க நம்ம குப்பத்துல ஒன்று வச்சிருந்தோம். அந்த அம்மா மினி கிளினிக் எடுத்துட்டாங்க. ரேஷன் கடை நம்ம அது மகாராஜா ஸ்டோர் பக்கத்துல இருந்தது. அதே மாதிரி அந்த இது பாருங்க, அருணாசலபுரம் அங்கேயும் மாறி மாறி இருந்தது. நாங்க தான் சொன்னோம், எங்களது ஆட்சி வருகின்ற பட்சத்துல ஒவ்வொரு பகுதியிலும் ரேஷன் கடை அமைக்கப்படும் நம்ம சொன்னோம் பாருங்க. உடனே காப்பி வச்சுட்டாங்க. ஆட்சி என்ன பண்ண உடனே ரேஷன் கடையா அங்கங்க நம்ம வீட்டு வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எத்தனை வரதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க வந்து எதிர்கட்சியா இருந்தா நம்ம சொல்ல வேண்டியதை சொல்றோம், அவ்வளவுதான். மக்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும். ரேஷன் கடையை எடுத்து வந்து வச்சிருக்காங்க. தரமான ரேஷன் பொருள் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். அவங்க தான் நம்ம வந்து பொய் சொல்றது எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து சொன்னதை செய்யணும். ஏதாவது சொன்னதை வந்து பாதி விஷயத்தை செய்யவே இல்லை. அந்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, போன பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஒரு கரும்பு 2 கிலோ அரிசி, சர்க்கரை 1 கிலோ, இதை வச்சு யாராலையும் பொங்கல் கொண்டாடிட்டு முடியாது. அப்ப எல்லாரும் எதிர்பார்த்தா, இப்ப இந்த வாட்டி ஒண்ணுமே கொடுக்கலாம், அடுத்த முறை வந்து தேர்தல் ஆண்டு, அதனால வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா, அவங்க எவ்வளவு கில்லாடி மாதிரி வேலை செய்யறாங்கன்னா, நாங்க 5000 ரூபாய் கொடுக்கல, 3000 ரூபாய் அந்த நேரத்துல கொடுத்து அந்த 2000 வெயில் கால போனஸ் அறிவிச்சு முன்னாடி கொடுக்க வேண்டிய 3000 மாசம் கொடுக்க வேண்டிய 3000 அந்த 3 இந்த 2 போட்டு 5000 ஆகிட்டாங்க. எவ்வளவு டெக்னிக்கலா அவங்க வந்து ஒரு வேலை பண்றாங்கன்றது நீங்க வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்கள் வந்து பயன்பெறுகின்ற வகையில பல திட்டங்களை நம்ம வந்து இப்ப எடப்பாடியார் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு காலத்தெல்லாம் ஒரு நிவாரண உதவின்னு வச்சுங்களேன், பெரிய அளவுக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னா நம்மள மாரி ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் ஆகவே முடியாது. இப்ப அது கிடையாது. ஏழ்மையானவங்க மட்டும்தான் ஆக முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னா தயாநிதி மாறனுடைய பெண். தயாநிதி மாறன் 15,000 கோடி ஒய்ஃப் மணியே வச்சிருக்காரு. அவருடைய பொண்ணு 3 வாட்டி நீட் எழுதி தோத்து போச்சு. அதாவது டாக்டர் ஆக முடியாம வெளிநாட்டுல போய் அங்க போய் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி போயிருக்காங்க. நான் எதுக்கு சொல்றேன், நான் இதே திமுக ஆட்சியா இருந்திருந்தா தயாநிதி மாறன் பொண்ணு டாக்டர் ஆகாம இருந்திருக்குமா? இருந்திருக்காரு. ஏழையாகவே இருக்கக்கூடாதுங்க. ஏழை வந்து முன்னேறதுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் போடணும். அதுதான் ஒரு அரசினுடைய ஒரு செயல்பாடா இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, திமுக சேர்ந்த ஏவாவேலுன்னு ஒரு அமைச்சர், அவருடைய முன்னாடி அவர் என்ன தொழில் பண்ணாரு தெரியுமா? இப்ப நம்ம இந்த ஏரியாலாம் பார்த்தோம்னா எல்லாம் கடல் தொழில் பண்ணிடுவோம். அதுதான் பூர்வீக தொழில்னு வச்சுங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரிச்சா ஓடிந்தாரு. யாரு? ஏவாவேலு. ரிச்சா ஓடி இருந்த ஆளு அதுக்கப்புறம் அமைச்சரானாரு. இன்னைக்கு அவருடைய கோடி 6000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காரு. டிஆர் பாலு முன்னாள் அமைச்சர், இப்ப இந்த மத்திய அமைச்சர் பாருங்க, அவரு வந்து சாதாரணமா ஒரு லாரி டிரைவர் கூட கிடையாது. லாரியினுடைய கிளீனராக இருந்து லாரி டிரைவர் ஆனார். இப்ப வந்து கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னா அவருடைய மகன் கிட்டே அவர் கடன் வாங்கியிருக்காங்க. என் பையன் கம்பெனினே எனக்கு தெரியாதுன்றார். இந்த மாதிரி ஜனங்களை வந்து ஒரு அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அந்த ஓட்டுக்கு துட்டம் கொடுத்து நாங்க எப்படியாவது இந்த இடத்துல நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஜெயிக்க வைப்போம். நமக்கு தெரியாது. சரி, ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், ஓகே, ஏதோ கொடுக்குறோம் வாங்குறோம், நம்ம கஷ்டம் நம்ம பண்ணி ஓட்டு போட்டுறோம். ஆனா அதுல வரக்கூடிய அந்த அவங்க லாபம் இருக்குது பார்த்தீங்களா, நாம இப்படியே தான் இருக்கோம், அவங்க அப்படியே தான் இருக்காங்க. நம்ம யாரையுமே எளிதில் சந்திக்க முடியாத ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா நம்ம மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய இந்த வேளச்சேரி தொகுதியில் இந்த அசோகனை பாத்தீங்கன்னா, இதே பகுதி எத்தனையோ முறை வந்திருக்காரு. நம்ம போய் சந்திக்கலாம், நம்ம கேட்கலாம். இப்ப நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய அந்த கரண்ட் பிரச்சனை, ஏகப்பட்ட கரண்ட் பிரச்சனை இருக்கு. நிறைய வீட்டுல கரண்ட் கிடையாது. அடிப்படை வசதிகள் அந்த குடிமனை பட்டானா ஒவ்வொருத்தான் இது வந்து இதை சுத்தி உள்ள அனைத்து ஏரியாவுமே ஊரூர் வில்லேஜ் தான். இந்த ஊரூர் வில்லேஜ் என்பது ஊரூர் கிராமம். இந்த கிராமத்துல இருக்கிறவனுக்கு குடிமனைனா நீங்க குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான பட்டம் இந்த அரசு கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? 5 ஆண்டு காலத்துல நம்ம இந்த ஊருக்கு பத்தி என்ன செஞ்சாங்கன்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே செய்யல. பகட்டான அரசியல் பண்ணாங்க. சும்மா ஒரு நோட்டீஸை குத்து, இதை குத்து, அதை குத்து. அதுனா ஒரு அந்த மழைக்கு, அதாவது பாத்தீங்கன்னா
மழைக்கு மாநகராட்சியால ஒதுக்கப்பட்ட பகுதி சில பகுதி இருக்கு. அதாவது அந்த சாப்பாடு போடுறது, இந்த ஊர் இருக்குப்பா ஆள்காட்டுக்கு இது இருக்கு பாருங்க, நம்ம கக்கன் காலனி அந்த மாதிரி சில இடம், அதை நாங்க தான் கொடுத்தா மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டி தெருவாயத்தில் ஒரு அரசியல் பண்ணிடுறான். இப்ப எடப்பாடியார் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி அந்த சுதெல்லாம் கட்சியில தான் இருக்கிறப்பல யாராவது நாங்க போய் ரேஷன் கல்ல உட்காந்து 2500 ரூபாய் எடப்பாடி தான் கொடுக்குறாரு, ஒரு கரும்பு கொடுக்குறாரு, சக்கரை 2 கிலோ கொடுக்குறாரு, முந்திரி பருப்பு கொடுக்குறாரு, திராட்சை பழம் கொடுக்குறாரு, அது மட்டும் இல்ல வெள்ளம் கொடுத்தாரு, வேஷ்டி சட்டை கொடுத்தாரு, இதெல்லாம் அதிமுக தான் கொடுத்தது நம்ம யாருக்கா சொன்னோமா? சொல்லல. அது அரசு ஒரு உத்தரவு போடுது, அந்த அரசு நடத்தக்கூடிய எடப்பாடியார் உத்தரவு போட்டாரு, அது சாதாரண பொதுமக்களுக்கு பயனாளிகளுக்கு கிடைச்சு. இதுல எந்த சுய விளம்பரமும் நாம பண்ணல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்கள் அதை ஒரு பெரிய விளம்பரமா பண்ணிக்கிறான். அதெல்லாம் மிக தவறான ஒரு விஷயம். ஆட்சின்றது என்னைக்குமே இருக்கும், அதை யார் ஆள்றாங்கன்றது தான் முக்கியம். விஜய் இதே தெய்வம் தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவருடைய 78வது பிறந்த நாள் விழாவை தமிழகம் எங்கும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாட சொல்லி சிறப்பான முறையில் இந்த விழாவை தமிழகம் முழுவதும் அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்த சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதரும் வருங்கால தமிழக முதல்வர் புரட்சி தமிழ் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க நடைபெறுகின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய 78வது பிறந்தநாள் விழாவை இந்த பகுதியிலே சீரோடும் சிறப்போடும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற வகையில் நம்முடைய கிளைக்கழக செயலாளராக நம்முடைய பகுதியினுடைய சகோதரர் தண்டாயுதபாணி அவர்கள் தலைமை பொறுப்பேற்று
இந்த பகுதி மக்களுக்கு அவரால் முடிந்த அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் இந்த பகுதி கழகத்தின் சார்பிலும் வட்டக்கழகத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தண்டாபாணி ஒரு இளைஞர், அப்பா காவல்துறையில் பணியாற்றுகின்ற பொழுதே நன்கு அறிமுகமானவர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நல்ல ஈடுபாடு கொண்டவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேல், அதற்கடுத்து புரட்சி தலைவர் அம்மா மேலும் சரி. அதை தொடர்ந்து அவருடைய புதல்வராகிய தண்டாயுதபாணி அவர்கள் இந்த நிகழ்வில் என்னை தன்னைத்தானே தன்னுடைய இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு அவரால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24, இன்னும் அடுத்த வாரம். ஆனா நாங்கள் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடியே அம்மாவுடைய பிறந்த நாள், இங்கிருந்து 10 நாள், அதுக்கடுத்து தொடர்ந்து பிப்ரவரிக்கு மேலே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால அம்மாவுடைய பிறந்தநாள். ஏன்னா தமிழக மக்களுக்கு நிறைய விஷயங்களை செய்தவர். உங்களை மாதிரி ஒரு பெண்மணி, ஒரு வீர பெண்மணி, ஏழை எளிய மக்களுடைய துயர் துடைக்கின்ற அனைத்து திட்டங்களையும் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து சிந்தித்து திட்டம் கொடுத்த ஒரே தலைவி தமிழகத்திலே புரட்சி தலைவருக்கு அடுத்து புரட்சி தலைவர் அம்மா மட்டும்தான். யாருமே அந்த மாதிரி திட்டங்கள் கொடுத்தது கிடையாது. குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு மட்டுமே நான் சொல்றேன் கேளுங்களேன். சிம்பிளா நீங்கெல்லாம் வாங்கின திட்டங்கள் எல்லாம், இந்த திட்டங்கள் எதுவுமே இல்லை. இப்ப எல்லா திட்டமும் போயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு திட்டம் மட்டும் வச்சிருக்காரு. அப்புறம் இன்னும் ஒரு திட்டம் கடைசியில வீட்டுக்கு போகும்போது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா உங்களுடைய கனவு திட்டமா, உங்க கனவை சொல்லுங்கள்ங்கிற ஒரு திட்டம். இப்போ எல்லார் வீட்லயும் நோட்டீஸ் வச்சு கொடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. என்ன கனவு திட்டமா? நம்ம கனவை சொல்லி என்ன செய்ய போறாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கு. நான் மாளிகை கட்டணும், 2 கார் வாங்கினேன், ஒரு 25 ரூபா நகை வாங்கினேன், என் குழந்தைக்கு இப்போ ஒரு டாக்டர் சீட் வாங்கின, செஞ்சு கொடுத்துருவாரா? செய்ய மாட்டாரு. ஏன்னா அவர் கனவை அவர் நிறைவேற்றிட்டாரு. என்ன கனவு நிறைவேற்றினாரு? மையனை அரசனாக்கிட்டாரு. அந்த குடும்பத்தை மட்டுமே தான். அவர் குடும்பத்தை என்ன பண்ணிட்டாரு? அரசியலுக்கே என் பையன் வரமாட்டான்னு சொல்லிட்டு முதல்ல எம்எல்ஏ ஆக்கினாரு, அப்புறம் மந்திரி ஆக்கினாரு, இன்னைக்கு துணை முதல்வரை ஆக்கி வச்சுட்டாரு. அதுக்கடுத்து தங்கச்சி குடும்பமே இன்னைக்கு கனவு, நல்ல கனவு காண்டுருச்சு. கப்பல் முதற்கொண்டு வாங்கிருச்சு. நம்ம ஓட்ட படகு கூட வாங்க முடியல. அந்த ஒரு அன்னக்குண்டை கூட இன்னைக்கு ஓட்டையும் ஓட்ட மொத்தம் தூக்கிட்டு வர்றதுக்கு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், மீன் மார்க்கெட்டுக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக மக்களுடைய நிலைமை. ஆனா அம்மா என்ன செஞ்சாங்க? தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. தாலிக்கு தங்கம் இன்னைக்கு என்ன ரேட்டு? இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் குறையாம அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருச்சு நகை. இன்னைக்கு அது சேதாரம் செய்கூலி எல்லாம் சேர்த்தினா 1.25 குறையாம நீங்க வாங்க முடியாது. அத தங்க உற்பத்தி ஆகிற நாடே சும்மா கொடுக்காது. அந்த தங்கத்தை மக்களுக்கு இனாமா கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படியாப்பட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்கடுத்து என்ன? பெண்களுக்கு நீ குழந்தை பிறந்து மாசமா அவங்க மாதவ இதா இருந்தாங்கன்னா, மாசமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 6000 18,000 கொடுத்தாங்க. 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப். அந்த திட்டம் எங்க போச்சுன்னே தெரியல. இந்த பெண்களுக்கெல்லாம் வளைகாப்பு நடத்தினாங்க. வளைகாப்பு ஒரு சின்ன வருஷம் நடத்துவாங்க. இது எங்க போச்சுன்னு தெரியல. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் எங்க போச்சுன்னு தெரியல. இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, யாருமே நம்ம கூட வாங்கி கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணோம்? ஒரு 25 ரூபாய்க்கு, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஜட்டி, ஒரு ஜட்டி பண்ணி வாங்கி போய் என் மாமனை கூட இருப்பான், எங்க அக்கா குழந்தை ஒருத்தருக்கான், நான் வாங்கிட்டு போய் அவ்வளவுதான் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ஆனா அம்மா என்னென்ன கொடுச்சு? ஒரு பரிசு பொட்டலாம். அந்த பரிசு பொட்டலத்துல ஜான்சன் சோப்பு இருக்கும், ஜான்சன் பவுடர் இருக்கும், என்ன எல்லாமே ஜான்சன் ஆயில் இருக்கும், என்ன அதற்கான டவுல் இருக்கும், அதற்கான ட்ரெஸ் இருக்கும்,
ஒரு தாய் தகப்பன் கூட அந்த சீரை வாங்கி கொடுக்க மாட்டோம். அப்படியாப்பட்ட சீரை வாங்கி கொடுத்த தலைவி ஒரே தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துல. இந்த திட்டமும் இப்ப கிடைக்குதா? யாருக்காச்சும் கிடைக்குதா? சும்மா சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க. சுதாமா கிடைக்குதா? சூர்யாமா யாருக்காச்சும் வரதா? சும்மா சொல்லுங்க. எனக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க வாங்கினாலும் வாங்கிருப்பீங்க. சொல்லாம ஸ்டாலின் வந்து கனவை சொல்றது மாதிரி, உங்களுடைய கனவு என்னன்னு கேட்கற மாதிரி தெரியாம கொண்டு கொடுத்தாலும் கொடுத்துருப்பாரு. இப்ப எதையுமே நின்று போச்சு. இது பூரா கொடுத்த மாசம் வருஷம் பூரா கொடுத்துக்கிட்டு தானே என்ன. அதே மாதிரி மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டீங்களா, சைக்கிள், நோட்டு புக்கு, பை, அந்த பேக், அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு தூக்கிட்டு போறதுக்கு ஒரு பேக்கு, என்ன லேப்டாப். எவ்வளவு ஒரு அறிவான செயல் தெரியுமா? அந்த லேப்டாப்பே கிடையாது இப்ப. இதையெல்லாம் விட்டுட்டு 3 வருஷமா வந்து 1000 ரூபாய் தர்றேன். ஒரே ஒரு விஷயத்த சொன்னாரு, 1000 ரூபாய் நான் தர்றேன், அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தர்றேன்னு. அனைத்து மகளிர் எவ்வளவு பேருக்கு கொடுக்கணும் தெரியுமா? தமிழ்நாட்டுல அனைத்து குடும்பங்களுக்கு கொடுக்கணும்னா 2,24,00,000 பேருக்கு கொடுக்கணும். அவர் யார் கொடுத்தா? வெறும் 1 கோடி பேருக்கு கொடுத்துட்டு, அது எப்போ வீட்டு விலையை ஏத்தினார், வீட்டுக்கு வரியே ஏத்தினாரு, கரண்ட் பில்லே ஏத்தினாரு, சொத்து வரியை ஏத்தினாரு, அரிசி விலையை ஏத்தினாரு, பால் விலையை ஏத்தினாரு, எண்ணெய் விலையை ஏத்தினாரு, காய்கறி விலையை ஏத்தினாரு. அத்தனை விலையை ஏத்திட்டு 28 மாசம் சென்று 30வது மாசம் என்ன பண்றாரு? 1000 அந்த வச்சுக்க. எப்போ? இப்ப சாதாரண இந்த மிஷின், இந்த சூர்யாமா எல்லார் வீட்லயும் கூட ஒரு மிஷின் ஒன்று போடுச்சு, பாத்தீங்களா? யாராரு வாங்கினது? அது யாராரு உங்க வீட்டுல போட்டு பாத்தியா? நீ போட்டு பாத்தியா? நீ போய் போட்ட யாராரு வீடு மொத்தவங்களுக்கு போட்டீங்க. அது என்ன ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க, என்ன பாத்தீங்களா? பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் இன்னைக்கு விழிப்புணர்வோட எல்லாத்தையும் பார்க்கணும். பாலுக்கு என்ன விலை, சர்க்கரை என்ன விலை, 2021 என்ன இருந்துச்சு, இப்ப என்ன இருக்கு? அரிசி முன்னாடி என்ன விலை இருந்துச்சு, இப்ப என்ன இருக்கு? எண்ணெய் என்ன விலை இருந்துச்சு, இப்ப என்ன விலை இருக்கு? புரியுங்களா? போன டைம் கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க, இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? வீட்டு வரி முதல்ல என்ன கட்டுறீங்க, இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? இப்படி கட்டுனா, இப்படி பார்த்தா குறைஞ்சது ஒரு குடும்பத்துல 5000 ரூபாய் ஜாஸ்தி. சும்மா ஒரு 5000 ரூபாய் மாசத்துல உங்களுக்கு உங்க தலைமையில 5000 ரூபாய் விழுகுது. 5000 ரூபாய் வருஷத்துக்கு எவ்வளவு? வருஷத்துக்கு 60,000. 5 வருஷத்துக்கு என்ன ஆச்சு? 3 லட்சம் ரூபாய் ஆச்சு. வெறும் 5000 ரூபாய். இது 6000 ரூபாய் இருக்கிறவங்க இருக்காங்க, 7000 ரூபாய் கொடுத்தவங்க இருக்காங்க, 8000 ரூபாய் கொடுத்தவங்க இருக்காங்க, 10,000 ரூபாய் இருக்காங்க. இந்த 3 லட்சம் ரூபாய் சாதாரண 10,000 ரூபாய் 6 லட்சம் ரூபாய் நம்மள வந்து அந்த அட்டைப்பூச்சி உறிஞ்சு தெரியுமா? அதே மாதிரி நம்மள உறிஞ்சாச்சு. அந்த அட்டைப்பூச்சி நம்மள உடம்புல உட்காந்துக்கு ரத்தத்தை உரியறதே தெரியாது. அந்த மாதிரி நைஸா போட்டு உருவிடுச்சு. மொத்தத்துல உருவி நமக்கு எவ்வளவு கிடைச்சு? அதுல கொடுத்தது 30,000 ரூபாய் கூட கொடுக்கல. அது 30,000 இப்ப 5000. எப்படி 5000 ரூபாய் தெரியுமா? போன மாசம் காசு அடுத்த நீங்க பாக்கதான் போறீங்க. பிப்ரவரி காசு வராது, மார்ச் மாசம் காசு வராது, ஏப்ரல் காசு வராது, மார்ச் வராது, ஏப்ரல் மே வராது. இத முன்னாடியே கொடுக்கிறாரா? 4 மாசம் காசு போயிட்டு கொடுத்துறாரு 1000 ரூபாய் போட்டு சேர்த்து. இவர் தீபாவளிக்கு 5000 தரேன் கொடுத்தாரா? எடப்பாடி வந்து அன்னைக்கே 2000 ரூபாய் கொடுக்க சொல்லும் போது இவர் 5000 ரூபாய் கொடுத்தாரா? கொடுக்கல. கொடுக்காம 5 வருஷம் கொடுத்துட்டு விட்டு 5 வருஷம் ஒண்ணுமே கொடுக்காமட்டு இந்த வருஷம் வந்து 3000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்ப என்ன? இன்னமும் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்தனமா இருப்பாங்க, ஏமாளியா இருப்பான்னு நினைக்கிறாரு. எலெக்ஷன் டேட்ல கொடுத்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க. அப்புறம் நம்மளும் நம்ம குடும்பமும் ஜாலியா துபாயில ஹோட்டல் வாங்குவோம், அமெரிக்காவில் அது வாங்குவோம், இது வாங்கணும், ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அவ குடும்பம் புள்ள அதாவது எந்த நல்லா என்ஜாய் பண்றதுக்கு இந்த வேலை. நீங்க பாத்தீங்கன்னா சந்து சந்தா கஞ்சா விக்குது, எல்லா தெருலையும் கஞ்சா விக்குது. கஞ்சா விக்காத போத விக்காத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு மோசம் இந்த அரசு, அந்த அளவுக்கு இந்த மக்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதையெல்லாம் நீங்கள் நல்லா சிந்திச்சு, தாய்மார்கள் அனைவரும் சிந்திச்சு, நாளைக்கு இந்த அரசு மீண்டும் வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த ஜனவரி மாசத்துல, பிப்ரவரி, மார்ச், ஜூன் மாசத்துல இருந்து எப்படி நடக்கும்? நம்ம தலையில இந்த 5000 இல்ல,
20,000 ரூபாய் ஏத்தி வச்சாலும் ஒண்ணும் சொல்ல முடியாது. கரண்ட் பில்லுன்னா கூட ஒரு 5,000 ரூபாய் கட்ட என்ன பண்ணீங்க? கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவீங்களா? கட்டித்தானே ஆகணும். சரி, பால்ல கூட ஒரு 50 ரூபாய் 25 5 ரூபாய் வச்சானா வாங்கி குடிச்சுதானே ஆகணும். அரிசியில ஒரு 20 50 ரூபாய் ஏத்துறானா வாங்கி சாப்பிட்டுதான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஒண்ணுமே அப்படி. ஏன்னா இந்த மக்கள் மேல அக்கறை இல்லாத அரசு. மீதி 5 வருஷம் சென்று பாத்துக்கணும்டா, அன்னைக்கு இந்த மக்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் கூட ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு மனசில் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அரசு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக திருந்தாத திமுக அரசு. அதை நீங்க வீட்டுக்கு அனுப்பணும். கனவு திட்டம் சொன்னா நீங்க என்ன சொல்ல தெரியுமா? சாமி, முதல்ல நீ வீட்டுக்கு போறதே எங்களுடைய ஆசை, எங்களுடைய கனவு, வேற எந்த கனவும் கிடையாது. நீ வீட்டுக்கு போ, அது சந்தோஷம். எடப்பாடி என்ன தமிழகத்துல உட்காரட்டுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு பொதுவா புதுசு புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு கட்சியில வர்றாங்க. நீங்க தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும். போன ட்ரிப் இந்த கமலஹாசனை பார்த்திருப்பீங்க, பெரிய நடிகை. நம்ம கமலஹாசனை மாதிரி நடிக்கவே முடியாது, அவ்வளவு பெரிய நடிகை. தசவதான 10 சீனுக்கு மேல நடிச்சிருக்காரு அவரு. அவனை பார்த்தீங்கன்னா சினிமாவில் அப்படி நடிப்பாரு இப்படி நடிப்பாரு. அவன் தான் நம்ம உலகத்திலே வீரம், நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது நினைப்போம். அப்படியே வந்தாரு, தமிழ்நாட்டு பூரா நின்னாரு, ஓட்டு வாங்கினாரு. ஓட்டு இவ்வளவு இந்த மாதிரி ரசிகர்கள் இத்தனை லட்சம் பேர் இருக்கான், எனக்கு என்னடா தரேன்னு கேட்டான். எங்க ஆளுங்கட்சியில பேசுறான் ஸ்டாலின் போய், அவன் அப்படி இப்படின்னு பேசிட்டு ஒரு 200 கோடி ரூபா வேற என்னடா தருவேன், உனக்கு ஒரு எம்பி சீட்டு போ, அதோட முடிச்சா நீ அதோட படுத்துட்டான், போய் வித்துட்டான். அத்தனை பேரை வாக்களிச்ச மக்களை பூரா வித்துட்டான். இதுதான் நடக்கும். இப்ப இருக்கிற ஒருத்தன் வந்திருக்கான், இதுதான் நடக்கு. தயவு செய்து யாரும் எதையும் பண்ணிட முடியாது. நல்லா புரிஞ்சு, உங்களுக்கு தெரியாத வேஸ்ட் பண்ணாதீங்க. அவன் நம்ம தொகுதியில எவ்வளவு ஓட்டு வாங்கினா தெரியுமா? கமலஹாசன் 24,000 ஓட்டு வாங்கிட்டான் அந்த தொகுதியில, வேளச்சேரி தொகுதியில. உங்களுக்கு தெரியும் இந்த மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சோம்னு. 24,000 ஓட்டு வாங்க, வெறும் 4,000 ஓட்டுல நான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். இந்த ஆளு 24,000 ஓட்டு போட்டது கூட நம்மளால தான் போட்டுச்சுங்க. பூத்துக்கு 50 ஓட்டு 25 ஓட்டுன்னு. அது மாதிரி ஒருத்தர் வெற்றியே பெறாதவனுக்கு ஓட்டை போட்டு என்ன சாதிக்க போறோம்? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் படித்த இளைஞர்கள். இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, நாட்டை திருத்தவே கொள்ளுவே வைப்பான்னு. அங்க 40 பேர் செத்து கிடக்க விட்டு ஓடி போயிட்டாரு. சினிமாவில் பார்க்கறது வேற. ஒருத்தர் ரசிகனா இருக்கிறானா அவனை எதுக்காக பாக்குறான்? இவன் நல்லா வீரமா இருக்கான்டா, எதையும் எதிர்த்து கேட்கிறான்டா, நல்லா பண்ண இதை பண்றான்டா, சண்டை போடுறான்டா, மக்கள்கிட்ட எதை வேணா நான் தாண்டாங்கிறான்டா. சரி, அந்த மாதிரி சினிமால பார்த்தோம்ல, நேர ஒரு லைஃப்ல ஒரு இந்த இடத்துல இப்ப நீ இலக்கங்கள சண்டை ஒரு மாதிரி நடக்குது மக்களுக்கு, நான் நின்று உங்களுக்கு ஒரு மயக்கப்பட்டு நின்று தூக்கி உங்களை நின்று காப்பாற்றுறதா இருக்க தலைவனா இருக்கணும், ஒரு போராளி தலைவனா இருக்கணும். நான் உங்களை விட்டுட்டு நான் போய் வீட்டுல படுத்துக்கிற கூடாது. ஒருத்தர் 2 பேர்ல 42 41 பேர் செத்தா, விட்டு போய் 72 நாளாச்சு போய் படுத்தாலும் வெளியிலேயே வரல. இன்னைக்கு மறுபடியும் நான் பண்றேன்னா, அன்னைக்கு நீ நின்ன உன்னை யாரும் போலீஸ் கூப்பிட்டு யாரை கூப்பிட்டாங்க நின்று நீ பண்ணிருக்க. அவன் தான் போராளி. அப்படி கைது பண்ண பண்ணிட்டு உள்ள போட்டு வா, தப்பு இல்லை, மக்களுக்காக தானே. அதனால யாரையுமே சினிமாங்கிறது வேற, நிஜ வாழ்க்கைங்கிறது வேற. இத புரிஞ்சு உங்களுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை மக்களுக்காக உருவாக்குறாரு. அவர் சொந்த பந்தம் மாமா மச்சான் யாருமே கிடையாது, மக்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு. இந்த இயக்கத்தை நீங்க பாத்துக்கன்னு. இன்னைக்கு சாதாரண இந்த தண்டாயுதபாணி பாருங்க, ஒரு உறுப்பினர் உங்களுக்கு செய்யறதுக்கு ரெடியா வந்திருக்காரு. எனக்கு இன்னைக்கு 54 வயசாகுது. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு 22 வயசாகுது. நான் செஞ்ச செயலை சொல்லட்டுமா? எவ்வளவு பேர் இந்த மாதிரி நான் 20 வயசுல ஆரம்பிச்சவன் பொதுமக்களுக்கு தான் நல்லா செய்யறதுன்னு சொல்லிட்டு செய்யாத திட்டங்கள் கிடையாது. அத்தனை பொதுக்கூட்டங்கள், அத்தனை அம்மாவுடைய பிறந்தநாள் திட்டங்கள், நிலத்திட்டங்களால முடிந்தது, தண்ணீர் பந்தல் எவ்வளவோ திறந்திருக்கும். இன்னைக்கு வந்தவர்களாம் 30 வருஷமா கட்சி நடத்தாரு, சினிமாவில் நடிச்சிருக்காரு. என்ன செஞ்சாரு? யாருக்கு என்ன செஞ்சாரு? 30 வருஷம் ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுத்தது இல்ல. இந்த 3 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறங்க மாதிரி ஒவ்வொரு செயல் செய்யறத நீங்கள் இன்றைய மக்கள் தெளிவாக இருக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு தெளிவா இருந்து தெளிவா நீங்க வாக்களிச்சாதான் யாரு நமக்கு நன்மை செய்யறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக இந்த இயக்கத்தை, அது வாரிசு யாரு இந்த இயக்கத்துக்கு? பொதுமக்கள் மட்டும்தான் கட்சி உறுப்பினர் தான். நாங்க தான் இந்த இயக்கத்துடைய வாரிசு, நீங்க தான் இந்த இயக்கத்துடைய வாரிசு. மற்றவங்க மாதிரி எம்ஜிஆருக்கு இது கருணாநிதி, அண்ணாவுக்கு பின்னாடி கருணாநிதி இந்த இயக்கத்தை கையில வச்சுட்டு இன்னைக்கு அந்த இயக்கம் இன்னைக்கு பாத்தீங்களா, கருணாநிதி மயன் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அப்படி வாரிசு அரசியல் மாதிரி. மன்னராட்சி கூட இப்படி வந்ததில்லை. அடுத்த மன்னர் அடிச்சு போட்டு அந்த இடத்த பிடிக்கிடுவான்.
திறமை உள்ளவன் எல்லாம் வந்துருவான். இன்னைக்கு வந்தானா இவன் அடிச்சிருக்கானா அடுத்த ட்ரிப் வருவான், அவன் இந்த மண்ணனை தூக்கிட்டு அடுத்த ஆள் அந்த நாட்டையே அடிச்சிட்டு போயிடுவான். இவனுக்கு நல்லா உட்கார்ந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அது தெளிவா நீங்க புரிந்து தயவு செய்து வருகின்ற தேர்தலில் நீங்கள் தயவு செய்து சொன்ன வருகின்ற தேர்தல் இரட்டலை சின்னத்துக்கு நம்முடைய ஊருக்கு மக்கள் வாக்களிக்கும்போது உங்கள் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும், தண்ணீர் கொடுத்தது நாங்க தான், டிரைனேஜ் லைன் கொடுத்தது நாங்க தான். புரியுதுங்களா? டிரைனேஜ் ஏரியா மக்களுக்கு எல்லாத்துக்கும் டிரைனேஜ் போட்டு கொடுத்தது, இது குடிநீர் கொடுத்தது தான் நான் தான் பண்ணி கொடுத்தேன். அந்த இடத்துல முன்னாடி என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு தெரியும், தண்ணி அப்படி எப்ப பார்த்தாலும் அந்த டிரைனேஜ் உடைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். இது பண்ணதே இதாது, அது நின்று புதுசா லைன் போட்டு பண்ணி கொடுத்தது இந்த ஊருக்கு பத்துக்கு நாங்க தான். இன்னமும் சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணித்தரோம். வீடு இல்லாத நிறைய அண்ணா 10 திட்டங்கள் போட்டிருக்காரு. எடப்பாடி அண்ணன் இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி 10 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அந்த 10 வாக்குறுதியில 2000 ரூபாய், அது சொல்ல விட்டேன், 2000 ரூபாய் உங்களுக்கு மாசம் ஆனா 2000. அது 2000 அது எப்படின்னு கேட்டா, ரேஷன் கார்டு யார் யாரு வச்சிருந்தோம் அத்தனை பேருக்கும், அத்தனை குடும்பத்துக்கு 2000 ரூபாய் ஜூன் மாசத்துல இருந்து. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்களா, யார் பஸ்ஸுக்கு நீங்க மட்டும் தான் போவீங்க, ஜென்ஸ் ஆம்பளையிலும் பஸ்ல ஃப்ரீயா போலாம். என்ன இது மாதிரி எல்லா நிறைய 10 திட்டங்கள் கொடுத்திருக்காரு. நம்ம சொன்னா உடனே செஞ்சு கொடுப்பாங்க. சிலிண்டர் அந்த இதெல்லாம் நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்களே, சிலிண்டர் வருஷத்துக்கு 3. இவர் சிலிண்டர் தரையினார் கொடுத்தாரா? சிலிண்டருக்கு 100 ரூபாய் தரையினால மாசம் மாசம் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தாரா? அதுவே 5000 ரூபாய். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, யாரும் இங்க சொந்த வீடு இல்லையோ, உங்க இடம் இருந்தா அந்த வீட்டுல கட்டி கொடுப்பாங்க. பட்டா மாதிரி இருந்துச்சுன்னா அதை கட்டி கொடுப்பாங்க. இங்க ஊருக்கு பத்துக்கு நான் தான் கிராமத்தை பட்டா வாங்கி கொடுத்தேன், நான் தான் வாங்கி கொடுத்தேன். எப்பவுமே கிடையாது, பட்டா வாங்கி கொடுத்தா பாக்கி யாராருக்கு பட்டா அந்த பட்டா நான் வாங்கி தரேன். புரியுங்களா? அது இருந்தா வீடு கட்டித்தரேன், வீடு கட்டித்தரேன், 5 லட்சம் வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டாரு. வீடு இல்லாத வீடு கட்டித்தரேன்னு. இதெல்லாம் நம்ம சொன்னா செஞ்சு கொடுப்போம், ஏமாத்த மாட்டாங்க. இவரை மாதிரி நான் நீட்டை தள்ளுபடி செய்வேன், கல்வி கடனை தள்ளுபடி செய்வேன், இது மாதிரி கேஸ் சிலிண்டருக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுப்பேன், கரண்ட்டுக்கு மாசம் மாசம் பில் எடுப்பேன், எதையுமே செய்யல. புரிந்து தயவு செய்து இந்த முறை அனைத்து மக்களும் தெளிவான முறையில இரட்டலை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கும்படி அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிர்வாகிக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பகுதி செயலாளர் அடையாட்சி கண்ணன் அவர்களுக்கும், பகுதி செயலாளர் தெற்கு பகுதி செயலாளர் கணேசன் அவர்களுக்கும், வட்டக்கலை செயலாளர் ஆற்றல்பு வட்டக்கலை செயலாளர் நந்தகுமார் அவர்களுக்கும், தண்டா ஏற்பாடு செய்த தண்டபாணி அவர்களுக்கும், மண்ணாந்திர கண்ணன் அவர்களுக்கும், வீரமணி அவர்களுக்கும், ஜெயக்குமார் அவர்களுக்கும், காட்டாண்டி அவர்களுக்கும், ராதா அவர்களுக்கும், காஞ்சனா அவர்களுக்கும், குமார் அவர்களுக்கும், பரமேஸ்வர குமார் அவர்களுக்கும், ராஜன் அவர்கள், கந்தன் அவர்கள், வேலாயுதம், சூர்யா, மாரி, ஆனந்தன், ராஜா, பூபாலன், திருமுருகன், சுபா, சூர்யா, கார்த்திக், பகுதி நிர்வாகி சிந்து, அம்மாராணி, காட்டாண்டி, பாசாரி, ராமு, தண்டாபாணி, இது ஹரிஷ், விவேக், பாபு, லோகேஷ், மாலதி, சரசு, லட்சுமி, ஜெயலட்சுமி, கமலக்கண்ணன், டில்லி பாபு, விவேக் தான் சொல்லிட்டானே, எஸ் விவேக் மற்றும் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், ஆல்பர்ட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, வேல்முருகன் நன்றி, வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.